ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்களா? சியோனுக்கு வருவாங்களாம். தேவ பிள்ளைகளே, ஆமென். நீங்களா நான் யார் தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே. நம்ம போய் சேர வேண்டிய இடம் எங்க? சியோன் தானே. நமக்கு அடைக்கலம் யார்? ஆண்டவர் தானே. அல்லேலூயா. அப்போ சியோனுக்கு வருவாங்களாம். அங்க என்ன நடக்குனாக்கா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 7வது மாதத்துக்குள்ள 14 நாட்களை கடந்து போயிடுச்சு, 2 வாரம் போயிடுச்சு பிரதர், இன்னும் எனக்கு துக்கமாவே தான் இருக்கு. 6 மாசமா கடந்து போயிட்டேன், இன்னும் என் துக்கமாக தான் இருக்கு. சில வருஷங்களாக கடந்து போயிட்டு இன்னும் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை. இன்னும் எனக்குள்ள அந்த வேதனையும் பெருகி தான் இருக்கு. கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி, அழியாத ஒரு மகிழ்ச்சியை தருவதற்கு உண்மையில் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம உங்க தலைமையில இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் அவர் எடுத்து போட்டு போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல அவர் மகிழ்ச்சியை கொடுத்து அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் எடுத்து போட உண்மையில் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவர் உங்களை செய்ய போகிறார். என்ன காரியத்தில் நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கீங்க இதே போல சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு சஞ்சலமும் தவிக்கிற காரியத்தையும் மாற்றி உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். ஏன்னா நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தராக உன் மீட்பர். அவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். எப்படி மீட்டு எடுத்துக்கிறார்? அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை நமக்கு விலைக்கிரயமா கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மளை விலைக்கிரயமா மீட்டு எடுக்க இருக்கும் போது, வாங்கி இருக்கும் போது கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? ஒரு நாளும் விட மாட்டார். அதே பிள்ளையில அவர்களை மீட்டு எடுத்துக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். அதனால உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தந்து சஞ்சலம் தவிப்போம் ஓடி போக பண்ண அவர் உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பாருங்க, எங்க மோசே எழுதின சங்கீதம் எங்க ஆயுசு நாட்கள் 70 வருஷம். அப்படி மிஞ்சி போன பலத்தினால வந்துச்சுன்னா 80 வருஷமா இருந்தாலும் அது எல்லாம் அப்படி இருக்குன்னா வருத்தமும் சஞ்சலமா இருக்கு. ஒருவேளை உங்க வாழ்க்கை கூட அப்படி இருக்கா? வருத்தத்தோடு காணப்படுகிறீங்களா? பயப்படாதீங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டில உண்மையில் இருக்கிறார். உங்கள் சஞ்சலத்தின் தவிப்பையும் நீக்கிப்படுவதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வாரம், இந்த வேலை நாட்களில் முதல் நாட்களில் அல்லவா, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வாரம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக உங்களை கொடுத்து உங்களை மேன்மையாக வச்சு உங்களை கனப்படுத்த அவர் உண்மையில் இருக்கிறார். எல்லா சஞ்சலமும் தவிப்போம், ஐயோ இது நாகமோ கலங்கி கொண்டிருக்கீங்களா? எல்லாவற்றையும் மாற்றி இந்த இனி வர நாட்களை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாங்க சொன்ன போல உங்க சமூகத்துக்கு வந்திருக்காங்கப்பா. நீங்க ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற கர்த்தர். எல்லா சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகட்டும் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் அமேன் ஆண்டவரே, இந்த மாதம் துவங்கி பாதி மாதம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் என் வாழ்க்கை அப்படியே இருக்க கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா. இன்னைக்கு ஒரு விடுதலை தந்து எல்லா சஞ்சலமும் எதெல்லாம் எங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஜெபிக்கிறப்பா. அற்புதங்களை காணிச்சையும் ஆசீர்வதியும் மகிழ்ச்சினால நிரப்பி ஆண்டவரை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுறேன். நீங்க கரம் பிடித்து நடத்தும் கோணல்கள் சவையாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி கொடுக்கிறார். தைரியமா போங்க. காட் பிளஸ்.